குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன வேணும்? டைரக்டர் பார்க்கணும். என்ன விஷயம்? அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சான்ஸ் கேட்க வந்தேன் சார். உள்ள வா. சார், டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்திருக்கல. உனக்கு கதை எழுத தெரியுமா? தெரியும் சார். வசனம் எழுத தெரியுமா? தெரியும் சார். உனக்கு பாட்டு எழுத தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியுமா? எழுத பேச படிக்க நல்லாவே தெரியும் சார். Get out. என்ன சார், நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்டா விட்டு. இதான் அந்த டைரக்டர் வீடு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்துருக்கவே முடியாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சவாரி போயிட்டு 4 மணிக்கு திரும்பி வந்துடுறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஐயோ! என்ன சொன்ன? வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் என்ன இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டேங்க. எப்படா தெரியாம போகும்? கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்தா இந்த மாதிரி செய்யா? இல்ல, செய்ய மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆற ஓடுமா? ஓடுமா? ஓடுனாலும் ஓடி இருக்கு. இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ங்கிற முறையில எங்களுக்கு என்னையா மரியாதை கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். முடிய விடுங்க. மூளையே இல்லாத பையன் உனக்கு முடி வேறையா? அன்னைக்கு எடிட்டிங் ரூம்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இத்தனை சொல்லி செஞ்சிருக்கிறியே. யாரா வந்திருக்காங்க? போடா, யார் வந்திருக்கான்னு பார்த்து வந்து சொல்லு. போ. சரிங்க. ஆமா ஆமா. சார், கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார். தலையை சீவிக்கிறேன். அந்த லா போடுற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க, மாத்தி எழுதுங்க. இவ்வளவு அடிபட்டு எனக்கு மாதிரி பாக்குற உனக்கு எதுக்கு இந்த வேலை? யாருங்க சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரலான்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி அடி விழுந்ததை பார்த்ததும் நான் பயந்து வெளியே வந்துட்டேன். டைரக்டர் ரொம்ப கோபமா இருக்கார் போல இருக்க. ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள யார் சார் டைரக்டர்? அவங்க 2 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அப்படின்னா டைரக்டர் யாருங்க? நான் தாங்க அந்த டைரக்டர். என்னங்க கூப்பிட்டீங்களாமே? ஆமா. உனக்கு இந்த முனிசிபல் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். அங்க இந்த கரண்ட் பில் கட்டுற இடம் தெரியுங்க. எப்படி என் ஜட்ஜ்மெண்ட்? நீ என்ன பண்ற? இங்க இருந்து நேரா முனிசிபல் ஆபீஸ் போற. ஏன் வளைஞ்சு வளைஞ்சு போனா ஒத்துக்க மாட்டீங்களா? நீ எப்படி வேணாலும் போ. ஆனா முனிசிபல் ஆபீஸ் போற, இந்த கரண்ட் பில்ல கட்டுற. எனக்கு வேற வேலை இருக்கு. வேற வேலை இருக்கா? இன்னைக்கு சாயங்காலம் எப்படிங்க இருக்கிற பாத்துறேன். என்னங்க காம்பவுண்டுக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கிற பாத்துறேன். ஒரு பயம் வர முடியாது. என்னங்க நீங்க அப்படி வச்சுக்கிறீங்களே? தொடர தொடர கையெடு. வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்கா. நமக்குள்ள என்னங்க? முனிசிபல் ஆபீஸ் எலக்ட்ரிசிட்டி பில், சாயங்காலம் ரிஹர்சல். என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்க? நல்லா ஒண்ணு எனக்கு சும்மா செய்ய வேணாம். இந்தா இதுல 125 ரூபாய் இருக்குது. 124 ரூபாயில கரண்ட் பில் கட்டுற. போக வர்ற பஸ்ஸுக்கு 80 பைசா, மீதி 20 பைசா இருக்குது. வயிறு நிறைய அதை வாங்கி சாப்பிடு.
இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? வீட்டுக்காரன் கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்லிட்டான், அதான். உங்க வீட்டுக்காரனாவது கரண்ட் பில் கட்ட சொல்றான், எங்க வீட்டுக்காரன் என்ன பாத்ரூமே கிளீன் பண்ண சொல்றான்டா. என்னடா பண்றது? அட்லீஸ்ட் ரேசல் நடத்துறதுக்காகவாது வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கே. வா, போயிட்டு வந்துடலாம். அப்புறம் என்னாச்சுடி? அப்புறம் என்ன, 6 மணிக்கு ஆத்துக்கு வான்னு அவ சொல்லிருக்கா. இவனும் 6 மணிக்கெல்லாம் ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். 7:30 மணி வரைக்கும் இருந்துட்டு அவ வராததுனால வீட்டுக்கு போனா அவ அங்க உட்கார்ந்து இருந்தா. இவன் போய் அவளை கண்ணாபின்னான்னு சத்தம் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியாது ஐயர் பாஷையில ஆத்துக்கு வானா வீட்டுக்கு வாங்குறது. நேத்தியே நீ ஆரஸ்புரத்துக்கு வரல? வரலையா? நான் தான் வந்தேனே. ஏண்டி போய் சொல்ற? நான் தான் அன்னபூர்ணா கிட்ட நின்னுகிட்டே இருந்தேனே. அன்னபூர்ணா கிட்ட நீ? ஆமா. இங்க பாரு, நீ வருவேன்னு 6ஆம் நம்பர் பஸ்ஸை விட்டுட்டு உனக்காவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ வந்தேங்கிறியே. ரத்தன விநாயகர் கோயில் கிட்ட 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அறுவை கேஸ் ராகவன் வந்தான். அவன் அறுப்பானேன்னு நான் போயிட்டேன். நீ வேணும்னா கோகிலாவை கேட்டு பாரு. கோகிலா வேற கேட்கணுமா? அவதான் என் கூடயே இருந்தாலே. கேஜில 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு உன்னை வந்து பார்த்தோம், காணோம். நேத்து யாரோ உன் மேல உரைச்சிட்டானாமே. ஆமா, நிதின் தானா? Who is that man? That man from ஒண்டிப்புதூர். மிஸ்டர், ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? இது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. இத பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேலை செய்யணும். வேலை செய்யறோம் செய்யல, அதை கேட்க நீ யாரு? நீ யாரா? நீ யாருன்னு அவரையே கேட்டியா? அவர் யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. பயம் இல்லையா? யோ இவையா, நீதான் இந்த ஆபீஸ்ல பியூனு? ஆமாங்க. கூப்பிடு உங்க சூப்பர்னட்ட. எதுக்கு? எதுக்கா? இவர் யார் தெரியுமா? தெரியலீங்க. நல்ல வேலை, உடனே கூப்பிடு உங்க சூப்பர்னட்ட. எதுக்குங்க? ஒரு சப் கலெக்டர் செக்கிங்க்கு வந்திருக்காரு. அவருக்கே இந்த ஆபீஸ்ல மரியாதை இல்லையா? வணக்கங்க. அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்டா இந்த பொண்ணு. கூப்பிடு அவங்க சூப்பர்னட்ட. அவர் இன்னும் வரலீங்க. அவரும் வரலையா? பாத்தீங்களா சார், நான் போய் என்ன சார் சொன்னேன்? நீங்க செக்கிங்க்கு வந்தாதான் எல்லாம் சரியாகும் சொன்னேன். சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? நீங்க இருக்கும் போதே பொதுமக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துக்கங்களேன். அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்ட? மூஞ்சிய பாருங்க, முள்ளு குத்தின மாதிரி இருக்குது. இந்த அப்படி வேலையை பாரு சார். ஒரு சப் கலெக்டர்னு சொல்லிக்கவே மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க சார். வேலையை பாரு சார். அந்த அருக்காணி ஆவராம்பாளையத்துக்கு மாத்தின மாதிரி இந்த பொண்ணை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆச்சா? குடு. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையோட உன் வேலை க்ளோஸ். முடிக்கிற முடிய பாரு. இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்குது சார். இங்கே ஏதாவது பியூன் வேலை போட்டு கொடுத்துருங்க. பியூன் வேலை எல்லாம் ஆம்பளைக்கு தான் செய்யணும். இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்களா? இருந்தாலும் போட்டு கொடுத்துருங்க. சரி நட, பணத்தை கட்டிய. வா, சூப்பர் போய் கலக்குவோம். சாரி. வர்ற எலெக்ஷன்ல யாரு அதிகமா ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. மன்னிச்சிடுங்க யார் யாரு நீங்கள கண்ணுல? சார், சார், அடுத்த ஸ்டேஷன் இது சார். எத்தனை தடவையா சொல்றது? அரக்கோணம். சரி சார். சார், 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 கோச்சிக்காதீங்க. அரக்கோணத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடி. காட்டுப்பாடி. ஓ, காட்பாடியா? சார், 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 கோச்சிக்காதீங்க. காட்பாடிக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடியில நாங்க இறங்கிருவோம். வேற எவனாவது இழிச்சு வாயம் வந்து ஏறுவான், அவனை கேளு. சார், 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 சார் வந்து சார், நாளைக்கு போலான்னு சொன்ன கேட்டியா? இவங்கிட்ட கொண்டாந்து சிக்க. டேய் நில்றா. கதவை சாத்திரே, சாத்திரே. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா, எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எதிர்த்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு என்னடா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து அன்னைக்கு ஏண்டா அண்ணா மருதமல்லியில உங்க 2 பேரையும் பார்த்தேன். கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குருவி கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒரு வேலை விஷயமா. எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா உங்க அப்பறம் என்ன இழிச்ச வாயை நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. ஏன் நினைச்சுதான் பாரு, அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி, ஆராய்ச்சி மணி அடிக்குது. ஏய், அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசுறத பார்த்தேன். வரேன்டா. வேற வேலையே இல்லையா? வேலையை பாரு.